நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். இன்று முதல் அரசியல் துறவரம் மேற்கொண்டிருக்கிறேன் என்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இன்று அவருடைய 88வது பிறந்தநாள். அவருடைய பிறந்தநாளில் எப்பயுமே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய விஷயமாக கொண்டாடுவாங்க. அவங்களுடைய தொண்டர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருக்குமே அது ஒரு முக்கியமான நாளாக இருக்கும். அந்த பிறந்தநாளில் இதே மாதிரி ஒரு பிறந்தநாள் விழாவை திண்டிவனத்தில் அவங்க ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிலையில் அங்கே நான் இன்று முதல் அரசியல் துறவரம் மேற்கொள்கிறேன், நான் இனிமே இதில் அரசியலே பேச போகிறதில்ல, அரசியலில் ஈடுபட போகிறதில்ல, அதையெல்லாம் இனி அன்புமணி பார்த்து கொள்வார் அப்படிங்கிறதையும் அவர் கோடிட்டு காண்பித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இது பற்றி விரிவாக இன்னும் பேசுவதற்காக நம்மோடு பத்திரிகையாளர் திரு TV சோமு அவர்கள் இணைந்திருக்கின்றார். திரு TV சோமு, ஒரு நீண்ட அரசியல் வாழ்க்கை, அது ஒரு போராட்ட வாழ்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம். போராட்டங்களில் தொடங்கியது அவருடைய அரசியல் பயணம். பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பித்தார். இன்னைக்கு கிட்டத்தட்ட சிம்பாலிக்காக அந்த கட்சியை அன்புமணி ராமதாஸ் அவர்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் ஓய்வு பெறுறேன் அப்படிங்கிறத அறிவித்திருக்கிறார். உங்களுடைய பார்வை அவருடைய அரசியல் பயணம், இந்த முடிவு பற்றி? முதலில் ராமதாஸ் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள். ஒரு நீண்ட நெறிய ஒரு அரசியல் பயணம் அவருடைய பயணம். அது இப்போ வட மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அம்பேத்கர் சிலையை வைத்தது பாமக ராமதாஸ். அதே மாதிரி இந்த இது மிக பிற்படுத்தப்பட்டோர் அந்த இடஒதுக்கீடுக்காக பாமக வன்னியர் சங்கம் செய்த தியாகங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி ஒரு வருமானத்தை எதிர்பார்க்காம தமிழ் ஓசை அப்படிங்கிற ஒரு நாளிதழ், தூய தமிழ்ல ஆபாசம் இல்லாம வன்முறை செய்திகள் இல்லாம, அதே மாதிரி மக்கள் தொலைக்காட்சி, இந்த மாதிரி ஒரு பசுமை தாயகம், இப்படி அரசியல் அப்படின்னா ஒட்டுமொத்தமான சமுதாய அக்கறை அப்படிங்கிறத உருவாக்கி அதன் மூலமாக சரியான பாதையில் அவர் போய்கொண்டிருந்தவர் அவரு ராமதாஸ் அவர்கள். அவருடைய ஒரு நீண்ட நெடிய சமுதாய பணிக்கு, ஒட்டுமொத்த சமுதாயம் நான் சொல்றது பணிக்கு, அதே போல அரசியல் பணிக்கு நம்முடைய வாழ்த்துகளையும் நன்றிகளையும் சொல்லணும். இப்ப சமீபத்துல அந்த கட்சிக்குள்ள ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் கூட இன்றைக்கு அது ஏற்கனவே முடிவுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு இன்னும் வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு நல்ல விஷயம். இப்ப பல நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா, சில நாடுகள்லாம் மேற்கத்திய நாடுகள்ல 9 பேரு 7 பேரு அந்த முன்னாள் அதிபர்கள் இருப்பாங்க. அதாவது அந்த உடல் ஆரோக்கியம் இருக்கிறப்பயே அரசியல் ஒரு தடவை இருந்தோம், 2 தடவை அதிபரா இருந்தோம், அப்புறம் விலகிட்டோம் அப்படின்ட்டு. நீங்க இந்தியாவிலதான் பாத்தீங்கன்னா இப்போ கடைசி மூச்சு வரைக்கும் அந்த பொறுப்புல இருக்கணும். ஒண்ணு அரசு பொறுப்புல இருக்கணும், இல்ல கட்சி பொறுப்புல இருக்கணும் அப்படின்ட்டு. இப்ப இது மாதிரி இல்லாதது ஒரு முன்மாதிரியாக ஒரு சரியான வழியில இருக்கிறது 2 கட்சிகள் தான், பாஜகவும் இடதுசாரி கட்சிகளும், CPM தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகளை சொல்றேன். அப்படின்னா அந்த வழியில பாமகவும் இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இது எல்லாருக்குமே எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். கடைசி வரைக்கும் நான் என்னுடைய பிடியில தான் கட்சியை வச்சிருப்பேன் அப்படின்னு இல்லாம அடுத்த தலைமுறைகிட்ட அதை கொடுக்கறதுங்கிறது இருக்குல்ல, அதுதான் சரியான ஒரு விஷயம். அதை எடுத்திருக்கிறாரு. அப்ப பாமக அப்படிங்கிற ஒரு கட்சி இன்னும் வீரியத்துடன் அது செயல்படும் அப்படின்னு தான் நம்ம நம்பலாம். அந்த மாதிரி, ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தேவையான கட்சிகளில் ஒன்று பாமக. அந்த கட்சியில இந்த ஒரு நல்ல மாற்றம், கூடுதலான ஒரு அது வீரியமா வர்றதுக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். திரு சோமு, அப்போ இன்று முதல் ஒட்டுமொத்தமாவே கட்சியுடைய கண்ட்ரோல் டாக்டர் அன்புமணி அவர்களுக்கிட்ட அப்படிங்கிறது தான் பொலிட்டிக்கலா நம்ம எடுத்துக்கக்கூடிய மெசேஜா பார்க்க முடியுதா? ராமதாஸ் அவர்களுக்கு எந்த முடிவுலையும் பங்கு இருக்க போறதில்ல அப்படின்னு? ஆமா, முழுக்க இப்ப சமீப காலமாகவே அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதை ஒரு அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவிச்சிட்டாரு. இப்ப அதே நேரத்துல ஒரு மூத்தவர், இத்தனை வருடமாக உழைத்தவர், அந்த அனுபவம் உள்ளவர் அப்படிங்கிறப்ப அவருடைய ஆலோசனைகளையும் அன்புமணி கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அப்படின்னு பார்க்கும்போது அன்புமணி தான் பாமக, பாமக தான் அன்புமணிங்கிறது இப்ப ராமதாஸை வெளிப்படுத்திட்டாரு. இது அந்த கட்சியில நடந்த சமீபமாக இருந்த அந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறதுக்கான ஒரு வீரியத்தோட மறுபடியும் எழுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கு. ஓகே, பட் ஒரு விஷயம் பார்க்கணும் இல்லையா, நம்ம அரசியல்வாதிகள் ஒரு வயதுக்கு மேல மேற்கத்திய நாடுகள்ல ஓய்வு பெறாங்க, இங்க வேற மாதிரி கல்ச்சர் இருக்குன்னு சொல்றோம். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு நான் அரசியலை விட்டு போறேன் அப்படிங்கிறார். ஆனா அரசியல் அவரை விடுமாங்கிற கேள்வியும் இருக்குல்ல. இப்போ எல்லா விஷயங்களுக்கும் அவர்கிட்ட நீங்களே சொன்ன மாதிரி அன்புமணி அவர்கள் அவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம், கட்சிக்காரங்க அவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம். ஸோ அது இன் சம் வே ஆர் த அதர் அவர் ஒரு பவர் சென்டரா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கும்ல.
இல்ல அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரே வந்து சொல்லிட்டாருல, அரசியலை விட்டு ஓய்வுனா இப்ப அவருடைய ஆலோசனையில தனிப்பட்ட முறையில அன்புமணிக்கு சொல்லக்கூடியதா தான் இருக்கும். மற்றபடி கட்சியினர் சந்திப்பாரு, கட்சியினர் சந்திச்சாலும் அரசியல் ரீதியாக இல்லாமல் தனிப்பட்ட முறையில அவர் பல அடிமட்ட தொண்டர்கள் அளவுக்கு வந்து பெயரை சொல்லி அவங்க குடும்பத்தை அளவுக்கு தெரிந்து வைத்துக் கொண்டிருப்பவர் ராமதாஸ். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், தனிப்பட்ட விஷயங்கள் அவர் தொண்டர்கள்ட்ட நிர்வாகிகள்கிட்ட பேசலாம். ஒரு கட்சி ரீதியான ஒரு விஷயம் தான் இப்படி இருந்தாலும் அது நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யதார்த்தமாக அவர் அன்புமணியிடம் மட்டும்தான் பகிர்ந்து கொள்வார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் சரியாகவும் இருக்கும். இல்லன்னா அந்த 2 பவர் சென்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த 2 பேருமே இடம் கொடுக்க மாட்டாங்க, தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு. அதனால இது ஒரு நல்ல விஷயம். அது பாமகவுக்கான வாழ்த்தையும் நம்ம சேர்த்தே சொல்லிக்கலாம். ஓகே, இது ஒரு தலைமுறை மாற்றமாகவும் பார்க்க முடியுதா திரு டிவி சோமு? இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஜென்சிங்கிறோம், இன்ஸ்டா தலைமுறைங்கிறோம், எவ்வளவோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் தாண்டி டாக்டர் அன்புமணி தாண்டி அவருக்கு அடுத்த தலைமுறைக்கு இன்னைக்கு அரசியல் மாறிட்டு இருக்குன்றதை பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு தலைமுறை மாற்றம் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? பாட்டாளி மக்கள் கட்சி இதுக்கப்புறம் ஒரு புதுசாக எவால்வ் ஆகும், ஒரு புதிய பரிணாமம் எடுக்குங்கிற ஒரு பார்வை இருக்கா? நிச்சயமா புதிய பரிணாமம் எடுக்கும். ஒரு விஷயம் வந்து பார்த்தா அது தன்னுடைய பாரம்பரியத்தை விட போறது இல்ல. அது அன்புமணியுடைய அறிக்கைகள், போராட்டங்கள் இதை வச்சு பார்த்தாலே தெரியும். அது ராமதாஸ் காலத்துல இருந்தும் சரி, இப்ப அன்புமணியான ஒரு தலைவரான சூழல்லையும் சரி, மக்களுக்கு தேவையான ஒரு பிரச்சனைகள் இப்ப கூட பாத்தீங்கன்னா எல்லாரும் அரசியல் சூழல் கூட்டணி இதுல இருக்கக்கூடிய நிலையில மேகதாட்டுக்கான ஒரு பிரச்சார பயணமா இருக்கட்டும், இப்ப தினசரி அவருடைய அறிக்கைகள், அதற்கான போராட்டங்களை பாத்தீங்கன்னா அரிசி விலை உயருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வேற யாரும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசலாம் தெரியல, அன்புமணி தான் அதுக்கான அறிக்கை விட்டார். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அது ராமதாஸ் காலத்திலேருந்தே தொடர்றது, அன்புமணி காலத்திலையும் தொடர்றது. இது பாரம்பரியம், பழசு இல்ல. பழசு வேற, பாரம்பரியம் வேற. இந்த பாரம்பரியம் தொடரும். அடுத்தது அதை கொண்டு போகக்கூடிய அந்த விஷயம் வந்து இன்னும் வீச்சாக இருக்கும். ஒரு விஞ்ஞான முறையை பயன்படுத்தி இப்ப சோசியல் மீடியாவை வந்து இப்ப அன்புமணியே சொல்லியிருக்கிறாரு, இந்த நீட்டுக்கான ஒரு விஷயத்த வந்து சோசியல் மீடியாவை பயன்படுத்துங்க இளைஞர்களே அப்படின்ட்டு. அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்ப அன்புமணி காலத்துல வந்து திண்ணை பிரச்சாரமா, அதே மாதிரி கிராமமா போறது, இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரங்கள் இருந்தது. இப்ப அடுத்த காலகட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்ப இது வந்து அன்புமணி காலத்துல இன்னும் வீரியம் பெறக்கூடிய இந்த நவீனமான யுக்தி, இதுக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமா இருக்கு. அதை அவர் சிறப்பா செய்வார் அப்படின்னு நம்பலாம். ஓகே, நன்றி திரு டிவி சோமு, விரிவாக உங்கள் பார்வைகளை பகிர்ந்து கொண்டதற்கு. நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் NET JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம், உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.